பாமகவில் கடந்த சில மாதங்களாக நடந்த உட்கட்சி பிரச்சனைக்கு தற்போது முற்றுப்புள்ளி ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த முற்றுப்புள்ளி தொண்டர்கள் எதிர்பார்க்க ஒரு நல்ல முற்றுப்புள்ளியாக அமையவில்லை என்பதுதான் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேருமே தனித்து செயல்படுவது என முடிவு செய்துவிட்டார்கள். 2 பாமக இனி தேர்தலில் களம் காண்கும். இந்த சட்டசபை தேர்தலில் 2 பாமக களங்கான போது ஒரு பாமக அன்புமணி தலைமையிலும் இன்னொரு பாமக டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் களங்கான போது அந்த வகையில் யாருடன் கூட்டணி என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை 2 பேருமே தொடங்கிட்டாங்க சொல்லலாம். இரு தரப்புமே தங்களுக்கான தலைவர்களுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் பாமகவுடைய நிறுவனர் கூடிய டாக்டர் ராமதாஸ் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காரு. அந்த வகையில் திமுக தரப்பலையும் ராமதாஸ் அவர்களுக்கு பச்சை சீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அந்த வகையில் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணியில் பங்கேற்கு ராமதாஸ் அணி அவர்கள் சார்பில் அந்த வகையில் ஜிகே மணி இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைமைக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலாகவும் வெளிவந்துட்டுருக்கு. விரைவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்தித்து கூட்டணிக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திடுவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சில நேரத்தில் தான் கையெழுத்திட்டு தொகுதிகளை அறிவிக்கும். அந்த கூட்டணி முடிவிலும் போதே எல்லா விஷயங்களையும் சொல்லி விளக்கப்பட்டிருப்பாங்க. அது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த கூட்டணி உறுதி செய்வதற்கான முயற்சிகள் இந்த மாதம் இறுதியிலே முடிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே சொன்னபடி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெறுவதற்காக தீர்மானிச்சிட்டாங்க. அன்புமணி பாமகவுக்கு பாஜக தலைமையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கி சொல்லலாம். அந்த வகையில் தேசிய பாஜக தரப்பில் மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்த் அன்புமணி ராமதாஸோட தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக தகவலியாக இருக்குது. பாமக, அதாவது அன்புமணி பாமக, அதிமுக, பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க. தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் 2 கட்சியிலுமே 2 அணியிலுமே பாமக இருக்க போது, திமுக கூட்டணியிலும் ஒரு பாமக இருக்க போகிறது, அதிமுக கூட்டணியிலும் ஒரு பாமக இருக்க போகிறது. 2 பக்கமே பாமக இடம்பெறுவது உறுதியாகிட்டு திமுக கூட்டணியில் இடம்பெறும் பாமக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்குகிறார். அதிமுக கூட்டணியில் கூடிய பாமகவுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்குகிறார். இதுதான் வித்தியாசமாக பார்க்கப்படுது. 2 பேருமே எந்தெந்த தொகுதிகள் என்பதை டிக் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் 7 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கப்படுவதற்காக வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுது. கூட்டி கழித்து பார்க்கும்போது கடந்த தேர்தலில் பாமக போட்டியிட்ட தொகுதிகளை நெருங்கி வருதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, திமுக சார்பில் 10 தொகுதியில் பாமக ராமதாஸ் அவர்கள் போட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக நிலையில் 7 தொகுதிகள் வரைக்கும் அன்புமணிக்கு ஒதுக்கதாக சொல்கிறாங்க. மொத்தம் 17 தொகுதி அவர் சொல்ல போகிறாரா. அதிமுக திமுக நிலையில் அவங்க 2 கிடைக்கும் சொல்லலாம். இதில் எந்தெந்த தொகுதிகள் 2 பேரும் நேரடியாக மோத போகிறாங்க, 2 பாமகவும் எங்கே நேரடியாக மோத போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுது. குறிப்பாக சேலம் தொகுதியோ இல்லை தருமபுரி தொகுதியோ பெண்ணாகரம் தொகுதியோ கொடுக்கும் பட்சத்தில் 2 பாமகவும் கண்டிப்பாக மோதிக்கொள்ளும். அதிமுக தரப்பில் அன்புமணி பாமகவும் சரி, திமுக தரப்பில் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பாமகவும் சரி 2 மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா வட தமிழகத்தில் தான் பாமகவோட செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த வகையில் தான் தொகுதிகளை கேட்டு பெறுவாங்க. அதனால் வட தமிழகத்தை சுற்றியுள்ள தொகுதிகளை பெரும் பட்சத்தில் அன்புமணியும் அதே தொகுதியை பெறுவார், டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திமுக அதே தொகுதியை பெறுவார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுது. அப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் தேர்தலில். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுக திமுக 2 அணியுமே பாமக இடம் வருவது உறுதியாகிவிட்டது என்பது அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டணியிலும் மேலும் சில கட்சிகள் இணைப்பதற்கான பணிகளையும் தொடங்கியிருக்காங்க. அன்புமணியே நேரடியாக சில கட்சிகள் பேசி அதிமுக கூட்டணி வருவதற்காண்டி பேசியிருக்காரு. இப்படி தான் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை அரசியல் வட்டாரம் உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.